இங்க ஒரு லேடி ஒரு நூடுல்ஸ் கடையை தான் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க செய்யற நூடுல்ஸ் வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரா செய்யறதுனால இப்போ இவங்களுக்கும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சோடா வாங்கி குடிச்சிருப்பாங்களா. இப்போ அந்த சோடா வழியா வந்து ஹவாய் போறதுக்கான ஒரு லக்ஸரி ட்ரிப் வந்து இவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஒரே சந்தோஷமா இருக்கு. இவங்கெல்லாம் ஃபேமிலியோட ஹவாய் போனதே கிடையாது. அதனால கடையை மூடிட்டு ரொம்ப சந்தோஷமா பேக் பண்ணிருப்பாங்க. ஏர்போர்ட்ல போயிட்டு பார்த்தா இப்போ இவங்களுக்கு வந்து 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுத்திருப்பாங்க, ஒரு எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் கொடுத்திருப்பாங்க. ஃப்ளைட்ல போறதே பெரிய விஷயம் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பொண்ணியும் அவங்களையும் வந்துட்டு உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு எக்கனாமிக் கிளாஸ்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்களா. அவங்க சாப்பிட்றதுக்காக நட்ஸ் எல்லாம் வச்சு தட்டில் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ட் அதை கொடுக்கலான்ட்டு வரப்போ அவங்களும் வந்து இப்படி தட்டி விட்டுருவாங்களா. அது கீழே விழுற டைம்ல வந்து சூப்பரா பிடிச்சிருவாங்க. நீங்க ஏதாச்சும் ஏஜென்சில ஒர்க் பண்றீங்களா, இல்ல ஏதாச்சும் மார்ஷல் ஆர்ட்ஸ் எதனா தெரியுமா, இவ்வளவு சூப்பரா பண்றீங்களே அப்படின்னு கேட்கிறப்போ நான் சாதா நூடுல்ஸ் கடையில தான் வேலை செய்யறேன், அதெல்லாம் ஸ்கில்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாரு. எப்படி இந்த மாதிரி இவ்வளவு சூப்பரா படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. என்னமோ இன்னைக்குதான் அவங்க கடைசியா சாப்பிட போற மாதிரி ஃபிளைட்ல இருக்க பாதி சாப்பாட்டை அவங்களே காலி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்களா. வயிறு வலி வந்திருக்கும், ரெஸ்ட் ரூம்க்கும் ஓடி இருப்பாங்க. ஃபிளைட்ல சில கடத்தல் கும்பல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒருத்தங்களை கடத்திட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த தீவிரவாதிகளா அவ எங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவ தான் நம்ம தேடி வந்த பொண்ணா இருப்பா போல அப்படின்ட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி தான். ஃபேன்ஸ்லாம் அவங்களை கண்டுபிடிச்சு பெரிய பிரச்சனை ஆகிற போகுது அப்படின்றதுனால தான் மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த தீவிரவாதியே வந்து அந்த செலிபிரிட்டியோட ஃபேனா தான் இருப்பாரு. அதனால இப்ப அவரே வந்து போட்டோ எடுத்துப்பாரு. இப்ப இவங்க தேடி வந்த ஆள் எங்க தான் இருக்கிறாங்க. ஃபிளைட் ஃபுல்லா தேடியாச்சு, ஆனா காணமேன்ட்டு பார்த்தா இப்ப ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அந்த நூடுல் ஷாப்போட ஓனர், அவங்கள தான் தேடி வந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சாதா நூடுல்ஸ் கடை தான் வச்சிருக்காங்க. இவங்களை தேடி கடத்தல் கும்பல்லாம் எதனால வருதுன்னு பார்த்தா இப்ப இவங்க வந்து இந்த நூடுல்ஸ் ஷாப்பை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பையா தான் இருந்தாங்க. பல வருஷமா அவங்க ஸ்பையா தான் இருந்திருப்பாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுனால இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி மாத்திடுவாங்க. அடுத்ததா ஒரு நூடுல் ஷாப்பை வச்சு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ சில கும்பலுக்குலாம் இவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இப்படி இருந்த முகத்தை இப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அதனால தான் இப்போ இவங்களை தேடி கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுனால கடத்தல் கும்பல்லாம் வந்திருக்காங்க.